நண்பர்களுக்கு வணக்கம். MEIG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 30ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். வங்கக்கடலில் உருவான ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஃபெஞ்சால் புயலாக உருவானது. வங்கதேசத்தில் வசிக்கும் இந்துக்கள் உள்ளிட்ட அனைத்து சிறுபான்மையின மக்களுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் என அந்த நாட்டு இடைக்கால அரசுக்கு வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் வலியுறுத்தியுள்ளார். மதுரை மாவட்டத்தில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பதற்காக தனியார் நிறுவனத்திற்கு வழங்கப்பட்ட சுரங்க குத்தகை உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதல்வர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். டங்ஸ்டன் எடுப்பதற்கான பகுதிகளாக கவட்டையாம்பட்டி, எட்டிமங்கலம், வல்லாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, கிடாரிப்பட்டி, நரசிங்கம்பட்டி ஆகிய கிராமங்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளன. அவற்றில் அரிட்டாப்பட்டி ஒரு பல்லுயிர் பெருக்க வரலாற்று தலமாகும். இங்கு குடைவரை கோயில்கள், சிற்பங்கள், சமண சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்கள் மற்றும் பஞ்ச பாண்டவர் கல் படுக்கைகள் உள்ளிட்ட தொல்பொருள்கள் நினைவு சின்னங்களுக்கு பிரபலமானது. இந்த பகுதியில் எந்த ஒரு சுரங்க நடவடிக்கை மேற்கொண்டாலும் அது ஈடு செய்ய முடியாத அளவுக்கு சேதங்களை ஏற்படுத்தும். டங்ஸ்டன் எடுப்பதற்கான இடங்களாக கண்டறியப்பட்டவை அதிக மக்கள் தொகை கொண்ட கிராமங்கள் ஆகும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சுமார் 2 ஆண்டுகள் இல்லாத அளவுக்கு நிகழ் நிதியாண்டின் 2வது காலாண்டில், அதாவது ஜூலை முதல் செப்டம்பர் வரை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 5.4% சரிந்துள்ளது. கடந்த 2023-24ஆம் ஆண்டின் ஜூலை முதல் செப்டம்பர் வரை, அதாவது காலாண்டில் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 8.1% இருந்தது. இது நிகழ் நிதியாண்டின், அதாவது ஜூலை முதல் செப்டம்பர் வரை காலாண்டில் 5.4% சரிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடந்த 2022 முதல் 23ஆம் ஆண்டு வரை நிதியாண்டின் 3வது காலாண்டில், அதாவது 2022ஆம் ஆண்டு அக்டோபர் முதல் டிசம்பர் வரை நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 4.3% குறைந்த நிலையில் சுமார் 2 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த வளர்ச்சியில் தற்போது சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. இதற்கு நுகர்வு மற்றும் உற்பத்தி துறையில் ஏற்பட்ட சரிவே காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. சமூக நீதிக்கான தந்தை பெரியார் விருது 1995ஆம் ஆண்டு முதல் வழங்கப்பட்டு வருகிறது. இவ்விருது பெறுவோருக்கு ரூபாய் 5 லட்சம் விருது தொகையும் 1 சவரன் தங்க பதக்கமும் தகுதியுரையும் வழங்கப்படுகிறது குறிப்பிடத்தக்கது. மத்திய சுற்றுலாத்துறை சார்பில் தமிழகத்துக்கு ரூபாய் 170 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய செய்தி ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். மாமல்லபுரத்தில் அமைந்துள்ள நந்தவனம் பாரம்பரிய பூங்கா பகுதியின் மேம்பாட்டுக்கு ரூபாய் 99.67 கோடி மற்றும் தமிழகத்தின் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலமான நீலகிரி தேவாலா மலர்கள் பூங்கா பகுதியின் மேம்பாட்டுக்கு ரூபாய் 70.2 கோடி என தமிழகத்துக்கு சுமார் ரூபாய் 170 கோடி நிதி ஒதுக்கீடு செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை, கால்நடை பராமரிப்பு உள்பட 5 துறைகளின் செயல்பாடுகள் குறித்து தலைமை செயலகத்தில் முதல்வர் ஆலோசனை நடத்திய பின் வெளியிட்ட செய்தியாவது: வேளாண்மை துறை சார்பில் நாகூரில் நெய்தல் பாரம்பரிய பூங்கா, ஈரோட்டில் மஞ்சள் ஏற்றுமதி மையத்தை தரம் உயர்த்தும் பணிகள், தருமபுரியில் மா மகத்துவ மையம், திருநெல்வேலியில் நெல்லி மகத்துவ மையம், தூத்துக்குடியில் வாழை ஆராய்ச்சி நிலையம் அமைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கால்நடை பராமரிப்பு, பால்வளம், மீன்வளத்துறைகள் சார்பில் சென்னை காசிமேடு மீன்பிடி துறைமுகத்தை மேம்படுத்தும் பணிகளும், கடலூர் பெரியகுப்பம், புதுக்குப்பம், புதுப்பேட்டை கடலோர கிராமங்களில் மீன் இறங்கு தளங்கள் அமைக்கும் பணிகளும், சென்னை, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், மதுரை ஆகிய மாவட்டங்களில் நவீன மீன் சந்தைகள் அமைக்கும் பணிகளும் அமைக்கப்பட்டு வருகின்றன. பால்வளத்துறை சார்பில் அம்பத்தூர் பால் பண்ணையில் புதிய உள்கட்டமைப்பு வசதிகளும், நாமக்கல் மாவட்டத்தில் பால் பதப்படுத்தும் பண்ணை மற்றும் பால் பொருட்கள் தயாரிக்கும் ஆலையை அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேற்கேத்தாட்டு அணை திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என பிரதமர் மோடியை சந்தித்து கர்நாடக முதல்வர் சித்தராமையா கோரிக்கை மனு அளித்துள்ளார். மேற்கேத்தாட்டு என்பதை மேக்கேத்தாட்டு என்றும் கூறலாம். மாகாணா மற்றும் மதுபானி ஓவியங்களுக்கு பெயர் பெற்றது பீகார் மாநிலம் ஆகும். இந்தியாவில் மருத்துவர் மக்கள் தொகை வீதம் 1:811 ஆக உள்ளது. இது உலக சுகாதார அமைப்பின் தர நிலையான 1:1000 என்ற
விகிதத்தை விட அதிகம் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே.பி. நட்டா தெரிவித்துள்ளார். மருத்துவர் வன்முறை தாக்குதலில் இருந்து பாதுகாக்க மாநில சட்டங்களே போதுமானவை என்று நாடாளுமன்ற திமுக குழு தலைவரும் தூத்துக்குடி உறுப்பினருமான கனிமொழி எம்பி கருணாநிதி எழுப்பிய கேள்விக்கு மத்திய சுகாதாரத்துறை இணை அமைச்சர் அனுப்பிரியா பாட்டீல் பதில் அளித்துள்ளார். மத்திய அரசின் இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் ஆயுஷ்மான் பாரத் 70 வயதை கடந்த 14 லட்சம் பேர் கடந்த சுமார் ஒரு மாதத்தில் இணைக்கப்பட்டுள்ளதாக மக்களவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் இலவச மருத்துவ காப்பீட்டின் கீழ் 70 வயது மற்றும் அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் அனைவருக்கும் காப்பீடு வழங்கும் திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் ரூபாய் 5 லட்சம் வரை மருத்துவ காப்பீடு பெற முடியும். இத்திட்டத்தின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாக மருத்துவ காப்பீடு வழங்கப்படுகிறது. இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு 70 வயதுக்கும் மேற்பட்ட அனைவரும் இணையதளம் மற்றும் செயலி மூலம் இத்திட்டத்தில் எளிதாக பதிவு செய்து மருத்துவ காப்பீடு அட்டை பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் தொடங்கப்பட்ட 2018ஆம் ஆண்டு முதல் இப்போது வரை 35.89 கோடி காப்பீட்டு அட்டைகள் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டுள்ளன. உத்தரப்பிரதேச மாநிலம் சம்பல் மாவட்டத்தில் உள்ள ஜாமா மசூதி விவகாரம் குறித்த விசாரணையை மேற்கொள்ள அந்த மாவட்ட நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டது. ஜாமா மசூதியில் அண்மையில் நடைபெற்ற 2ஆம் கட்ட ஆய்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து உருவாகிய வன்முறையின் போது துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இதையடுத்து இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்துள்ளது. ஜாமா மசூதி அமைந்துள்ள சர்ச்சை மிகுந்த இடத்தில் பாரம்பரியமிக்க ஹரிஹர கோயில் பிரதானமாக இருந்ததாகவும் 1526இல் முகலாய ஆட்சியாளர்கள் பாபர் கோயிலின் ஒரு பகுதியை இடித்து மசூதியை கட்டியதாகவும் கூறப்படுகிறது. முகலாய ஆட்சியாளர் பாபர் கோயிலின் ஒரு பகுதியை இடித்து மசூதியை கட்டியதாகவும் கூறப்படுகிறது. 2025-26ஆம் ஆண்டுக்கான ஐநா அமைதிக்கான ஆணையத்தின் உறுப்பினராக இந்தியா மீண்டும் தேர்வாகியுள்ளது. முன்னதாக கடந்த 2023-24ஆம் ஆண்டுக்கான ஆணையத்தின் உறுப்பினர் நாடாக இந்தியா தேர்ந்தெடுக்கப்பட்டது. ஐநா அமைதி உருவாக்க ஆணையம் PPC வன்முறையால் பாதிக்கப்பட்ட நாடுகளில் அமைதியை மீட்டெடுக்கும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இதில் 31 உறுப்பு நாடுகள் உள்ளன. ஐநாவின் 3 முக்கிய சபைகளில் இருந்து இந்த உறுப்பு நாடுகள் தேர்வு செய்யப்படுகின்றன. இது தவிர நிதி உதவி மற்றும் படைகளை பகிரும் நாடுகளும் உறுப்பினர்களாக உள்ளன. படைகளை பகிரும் நாடுகளில் இந்தியா முதன்மை வகிக்கிறது. மத்திய ஆப்பிரிக்க குடியரசு, சைப்ரஸ், காங்கோ ஜனநாயக குடியரசு, லெபனான், மத்திய கிழக்கு சோமாலியா, அபே, தெற்கு சூடான் மற்றும் மேற்கு சகாரா ஆகிய நாடுகளில் சுமார் 6000 இராணுவம் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இந்தியா பணியமர்த்தியுள்ளது. துரதிருஷ்டவசமாக இதில் 180 இந்திய வீரர்கள் இதுவரை உயிரிழந்துள்ளனர். இந்த எண்ணிக்கை படைகளை பகிரும் பிற நாடுகளை காட்டிலும் அதிகமாகும். உலக சுற்றுப்பயணத்தின் ஒரு பகுதியாக மும்பைக்கு வந்தடைந்த இத்தாலி கடற்படையின் பழமையான கப்பல் அமெரிக்கோ வெஸ்புசி ஆகும். இந்த கப்பல் 1930இல் கட்டப்பட்டது. இந்தியா இலங்கை கடற்படைகள் இணைந்து நடத்திய கூட்டு நடவடிக்கையில் அரபிக்கடலில் 2 மீன்பிடி படகுகளில் இருந்து சுமார் 500 கிலோ போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. காசா போர் முடிவுக்கு வந்தாலும் அந்த பகுதியில் இஸ்ரேல் படையினர் பல ஆண்டுகளுக்கு நிலைத்திருப்பார்கள் என்று அந்நாட்டு பாதுகாப்பு கேபினட் உறுப்பினரும் உணவு பாதுகாப்புத்துறை அமைச்சருமான AV டிச்டர் தெரிவித்துள்ளார். ஏற்கனவே காசா போர் முடிவுக்கு வந்த பிறகும் அந்த பிராந்தியத்தின் பாதுகாப்பு பொறுப்பு இஸ்ரேல் வசம் இருக்கும் என்று பிரதமர் பெஞ்சமின் நேத்தன்யாகு கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. மத்திய தரைக்கடல் எல்லையில் இருந்து இஸ்ரேல் எல்லை வரை காசாவை இணைத்து சுமார் 4 கிலோமீட்டர் வரையிலான அகலத்தில் நெட்சரிம் என்ற வழித்தடத்தை இஸ்ரேல் அமைத்து வருகிறது. பாலஸ்தீனத்தை இஸ்ரேலும் இஸ்ரேலை பாலஸ்தீனமும் சுதந்திர நாடுகளாக ஒன்றையொன்று அங்கீகரித்து கொண்டு அண்டை நாடுகளாக அமைதியாக நிலைத்திருக்கும் இரு தேச தீர்வுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு என்று இந்தியா, அமெரிக்கா உள்ளிட்ட உலகின் பெரும்பாலான நாடுகள் கூறி வருவது குறிப்பிடத்தக்கது. ஆயிரக்கணக்கான அதிநவீன கருவிகள் மூலம் யுரேனியத்தை செறிவுபடுத்தும் நடவடிக்கையை ஈரான் விரைவில் மேற்கொள்ள இருப்பதாக ஐநாவின் அணுசக்தி கண்காணிப்பு அமைப்பு IAEA எச்சரித்துள்ளது. ஈரானுக்கும்
அமெரிக்கா உள்ளிட்ட ஐநா பாதுகாப்பு கவுன்சில் நிரந்தர உறுப்பு நாடுகள் மற்றும் ஜெர்மனிக்கும் இடையே கடந்த 2015ஆம் ஆண்டில் அணுசக்தி ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த ஒப்பந்தத்தில் தனது அணுசக்தி திட்டங்கள் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கானவை இல்லை என்பதை உறுதி செய்ய ஈரான் சம்மதித்தது. அதற்கு பதிலாக ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்குவதாக வல்லரசு நாடுகள் ஒப்புக்கொண்டன என்பது குறிப்பிடத்தக்கது என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். நன்றி.